விஜயால் எந்த புரட்சியும் செய்ய முடியாது, மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்திருக்கிறார். புரட்சி என்பது ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது விஜய்க்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. புரட்சி பல புரட்சிகள் இருக்குது. இந்த புரட்சி எப்படிப்பட்ட புரட்சியாக இருக்கணும் அப்படின்னா, உழைக்கும் மக்களுக்கு சாதகமான புரட்சியாக அது அமைய வேண்டும், அவ்வளவுதான். புதுசாக அவர் ஒன்றும் புரட்சியெல்லாம் எந்த புரட்சியும் இங்கே பண்ணிட முடியாது. அவருடைய விருப்பத்தை அவர் தெரிவிக்கிறார். அவர் கட்சி தலைவருங்கிற மாதிரி அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். அவர் நினைப்பது போல பெரிய மாற்றங்கள் எதையும் செய்துவிட முடியாது. உலகமே பாராட்டும் வகையில் தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 2642 உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை திருவான்மையூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடந்தது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிருந்த மருத்துவ அலுவலர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் அடையாளமாக 15 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மக்களுக்கு உன்னத சேவை செய்பவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்குவது மகிழ்ச்சி என்றார். கிராமத்திலிருந்தும் சின்ன சின்ன நகரங்களிலிருந்தும் டாக்டர்கள் உருவானதான் அனைத்து தரப்பு மக்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை கிடைக்கும். டாக்டர்கள் இல்லாம, அதாவது நீங்க இல்லாம நிச்சயமா சொல்றேன், இந்த திட்டங்கள் எல்லாம் இல்லை. மருத்துவத்துறையினுடைய மற்ற பணியாளர்கள் இல்லாம இந்த திட்டங்கள் நிறைவேற போறதில்லை. இன்று பணி நியமன ஆணைகளை பெற்ற மருத்துவ அலுவலர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைகள், அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கூடுதல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்ற உள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கூட இழக்காது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிபட தெரிவித்திருக்கிறார். கோவை பீளமேடு பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட பாஜக மாவட்ட அலுவலகத்தை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார். இதேபோன்று ராமநாதபுரம், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான பாஜக அலுவலகத்தையும் அமித்ஷா காணொலியில் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தவறான தகவலை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். श्रीमान स्टालिन जी, मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डीलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा. தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்ட நிதியை விட பாஜக ஆட்சியில் 5 மடங்கு அதிகம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். तमिलनाडु में मुंबई और हरियाणा से भी बड़े बहुमत के साथ एनडीए की सरकार बनने जा रही है. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அமித்ஷா, ஊழல் செய்வதில் திமுகவினர் மாஸ்டர் டிகிரி பெற்றிருப்பதாக விமர்சித்தார். இந்நிலையில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உலகின் பழமையான மொழியான தமிழில் பேச முடியாததற்கு வருத்தம் அளிப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். क्षमा प्रार्थना के साथ मेरी बात की शुरुआत करता हूं, क्योंकि मैं विश्व की सबसे पुरानी भाषाओं में से एक महान तमिल भाषा में मेरी बात रख नहीं सकता, इसलिए मैं आप सभी से क्षमा मांगता हूं.